My name is what? My name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஃப்ரெண்ட்லி நெப்ரூன ஜஸ்டிஸ். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது, நீங்கள் வளர்த்துக்கக்கூடிய பூனைகள் எதனால் காணாமல் போகுது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்களே. பிகாஸ் இந்த வீடியோ நான் சொல்லணும், அதாவது என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய கேட் காணுன்ட்டு சமீப காலமாகவே நிறையாவே பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதுதான் இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத் ஜஸ்டிஸ். ஸோ எல்லோரும் நான் வளர்க்கக்கூடிய பூனை பார்த்திங்கன்னா 7 நாள் காணாமல் போயிடுச்சு, ஒரு வாரம் காணாமல் போயிடுச்சு, ஒரு மாதம் காணாமல் போயிடுச்சுன்ட்டு. பிகாஸ் நான் பார்த்திங்கன்னா பல வருஷமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். பட் கேட்னால் நமக்கு அனிமல்ஸ்னால் பொதுவாக பிடிக்கும். பட் யூடியூப் நமக்கு பார்த்திங்கன்னா கேட் கண்டென்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தந்துடுச்சு. நான் சாதாரணமாக நினச்ச விஷயம், பல பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கேட் வளர்க்குறதுல இந்த அளவுக்கு உசுராக இருக்கிறாங்கன்ட்டு இப்போ தான் நான் சமீப காலமாக ரியலைஸ் பண்ணுறேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, 30-40 வயசு பெரியவங்க கூட எனக்கு மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் இந்த என் கேட் எதுக்கு காணாமல் போயிடுச்சு தெரியறதுக்குன்னு என்கிட்ட சொல்லி அழுகுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நான் எப்படி உண்மையை சொல்கிறது. பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்தே பெட்ஸோட தான் வளர்ந்தேன். ஸோ அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். பல டாக்டர்ஸும் நான் சொல்கிற என்னோடய அட்வைஸை ஒத்துக்கிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். இப்போ அங்கே கேட் காணாமல் போகுதுன்னா, ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்கிறேன். பிகாஸ் நான் வந்து நெகட்டிவாக சொல்ல விரும்பல. இப்போ ஒரு 5 மாதத்துக்குள்ளே இருக்கிற கிட்டன் காணாமல் போகிறதுக்கான ரீசன். ஸோ ஏன்னா இதை நான் என்னோடய ஃபேஸை காட்டுறதோட ஏன்னா எனக்கு சொல்ல கஷ்டமாக இருக்குது. அதால் தான் இப்போ ஒரு 5 மாதத்துக்குள்ளே இருக்கிற கிட்டன் காணாமல் போகுதுன்னா காணாமல் போவதற்கு வாய்ப்பு கிடையாது. அது வழி தவறி போகிறதுக்கு ஏன்னா 5 மாதத்துக்குள்ளே இருக்கிற கிட்டன் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்குலேஷன் சரௌண்டிங்கில் மட்டும்தான் விளையாடும், ப்ளே பண்ணும், மோஷன் போகும் எல்லாமே. ஸோ அதுங்க காணாமல் போகுதுன்னா ஏதாவது ஒரு பெரிய பொண்ணை துரத்திட்டு வரும், இல்லை அது வந்து பயத்தில் காணாமல் போகும், காணாமல் போய் தொலைஞ்சு போய்டும். இது ஒன்று. ரெண்டாவது, நைட்டு ரோட்டை கிராஸ் பண்ண போது அது எலி பிடிக்கிறது. ஸோ அது கூட ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி டைம் யாரும் வண்டி ஏற்றிடுவாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ். ஏன்னா இப்போ பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதத்துக்குள்ளே இருக்கிற பொண்ணுக்கிட்டி உங்கள் வீட்டில் இருந்து காணாமல் போயிடுச்சுன்னா யாராவது எடுத்து வளர்த்துக்கிறதுக்கு கொண்டு போயிருக்கலாம். இது பாசிட்டிவ், ஓகேவா. இது 5 மாதத்துக்குள்ளே இருக்கிற கிட்டன். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மேலே, ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிற கிட்டன்லாம் பார்த்திங்கன்னா சொல்கிறத ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அதுக்கு வந்து ப்ரீட் டைம் வந்துடும். மோஸ்ட்லி நான் ஒரு பெரிய அட்வைஸ், நம்ம வீட்டு ஃபுட்டு போடுறதுக்கு பதிலாக கேட் ட்ரை ஃபுட் வாங்கி போடுங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் வீட்டு ஃபுட் வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் கேட் மெச்சூரிட்டி ஆன வீட்டையே ஃபீமேல் கேட்டு மேல் கேட்டை தேட ஆரம்பிக்கும், மேல் கேட் ஃபீமேல் கேட்டை தேட ஆரம்பிக்கும். பட் ஃபீமேல் கேட்டாச்சும் பரவாயில்ல. இதே மேல் கேட் நீங்கள் வளர்த்துனீங்கன்னா நிச்சயம் அது வேறு ஃபீமேல் கேட்டை தேடி வேறு எங்கேயாவது போகும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய அறிகுறி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சவுண்டு போடும். ஸோ அதுக்கு அடுத்தது அது தேடி போனதுக்கு அடுத்தது நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விதத்தில் தான் திரும்ப அது ரிட்டன் வீட்டுக்கு வர்றதும் வராமல் இருக்கிறதும். மோஸ்ட்லி நீங்கள் இந்தியன் ஃபுட்டு போட்டிங்கன்னா வீட்டுக்கு வர்றது ரொம்ப கம்மி. ஒரு ஆள் நீங்கள் கேட் ட்ரை ஃபுட் அந்த போட்டிங்கன்னா வீட்டுக்கு நிச்சயம் வரும். பட் அது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம். இது வந்து ரீசன். ஒன்றான ரீசன் பார்த்திங்கன்னா உங்கள் கேட் நைட்டு ட்ராவல் பண்ண போது வண்டியில் அடிபட்டுரும். நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே அதை யாராவது இறந்த பொண்ணு சொல்லி குப்பையில் போட்டுருவாங்க. இது நெகட்டிவ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இந்த ப்ரீடட் கேட்னா மிக்சட் ப்ரீடெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க வந்து வளர்க்குறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பிகாஸ் பியூர் ஸ்ட்ரீட் கேட் வந்து மற்றவங்களால பிடிக்க முடியாது வளர்க்குறவங்களை தவிர. பிகாஸ் வளர்க்குறவங்களால பிடிக்க முடியாது, அவங்க வீட்டுட்டு வெளியே வந்துச்சுன்னா அந்த பியூர் ஸ்ட்ரீட் கேட். அதை தவிர ப்ரீடட் கேட்டு மிக்சடு ப்ரீடெல்லாம் வீட்டுட்டு வெளியே வந்தாலும் மனுஷங்க யாராவது தூக்கி கொஞ்சினாங்கன்னா ஈஸியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு அல்டிமேட் உங்கள் கேட் திரும்ப ரிட்டர்ன் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஒரு லாஸ்ட் சான்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாரினில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். பிகாஸ் போன ஒரு தடவை வீட்டுட்டு வெளியே போயிடுச்சுன்னா அது வெளியே வாழ கற்றுக்குச்சுன்னா திரும்ப வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறது ஒரு இயலாத காரியம். அதால் இருக்கவும் முடியாது. பிகாஸ் வெளியே சர்வைவ் கற்றுக்கும். சில கேட்ஸ் வெளியே சர்வைவ் ஆகும், சில கேட்ஸ் வீட்டுக்குள்ளேயே இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ஒரு லாஸ்ட் சான்ஸ் என்னென்னா உங்கள் கேட் தொலைஞ்சு போன கேட் ரிட்டன் வரணுன்னா போஸ்டர் அடித்து ஒட்டுங்க. ஒரு 3 கிலோமீட்டர் இல்லைன்னா 3 கிலோமீட்டரோ போதும். போஸ்டர் அடித்து ஒட்டினீங்கன்னா யாராவது எதாவது க்ளூ தருவாங்க. பிகாஸ் நம்ம டெய்லியும் கண்ணீர் விட்டு அழுவுறதுக்கு பதிலாக ஒரு சான்சஸ், ஒரு வாய்ப்பு தானே. யாராவது ஒருத்தங்க இங்கே பார்த்தா அங்கே பார்த்தா அப்படி சொன்னாங்கன்னா ஒரு போஸ்டர் அடிக்கிறதுக்கு ஒரு 1000 1500 ஒரு 2000 வச்சுக்கோங்க. ரிவார்டு ஒரு 2000 போட்டிங்கன்னா நிச்சயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 90%. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணிச்சுக்கோ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வினோத் ஜஸ்டிஸ். See you by next video. So bye. My name is what? My name is
My name is